வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல ஒரு சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில ஒரு 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனாஸ், ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழுசா அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு 2-3 செகண்ட் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. அந்த வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அது மீடியமான ஃப்ளேமில் நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எல்லாருமே செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி 1-2 மீடியமான தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அந்த தக்காளியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருக்குங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணாதீங்க. அது மாதிரி முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய ஆட் பண்ண தேவையில்லைங்க. ஒரு 100லேருந்து 150 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதுங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த சிக்கன் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு லோ டு மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி சிக்கன் ரொம்ப ரஃப் ஆயிருங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் நான் குக் பண்ணும்போது நல்லா குக் ஆகுங்க. அதுக்காக தாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம்லேயே குக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதுலேருந்து சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் ஸ்ப்ரிட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்குங்க. அதனால் இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லைங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறோங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிராக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ் தயிராக பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோங்க. அதனால இது ரொம்ப புளிப்பாக இருங்க. அதுக்காக தாங்க. அதுவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தட்டு போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம்லான ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் குக் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த சிக்கன் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து நம்ம காஷ்மீரி சிக்கன் சொல்லுவாங்க. காஷ்மீரி ஸ்டைல் சிக்கனுங்க. இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறோம். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது இன்னும் எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நம்ம நல்லா ஒரு ட்ரை ஸ்டேஜுக்கு வரணுங்க. அது வரைக்கும் குக் பண்ணணுங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் சில தண்ணியெல்லாம் சுட்டாகி அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ட்ரை ஆகி ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் காஷ்மீரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஃபைனல் ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மல்லித்தலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.